பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பொறுப்பாக இல்லாமல் செந்தில் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு வர சம்பளமே வந்து 30,000 கிட்ட தான். ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா, டைனிங் டேபிளில் 42,000 வந்து வாங்கியிருக்காரு. அது ஒரிஜினல் தேக்கெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணவும் பார்த்திங்கன்னா, மீனாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. வீட்டில் வந்து சமைக்காமல் சாப்பிடாம கூட கிளம்பி சீக்கிரமாகவே போயிடுறாங்க. செந்தில் பார்த்திங்க அப்படின்னா, காய்கறி வாங்குறதுக்காக போவாங்க. ஆனால் செந்தில் கிட்ட சொல்லாமல் கூட மீனா கிளம்பி அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து கோமதியை டிஃபன் கட்டி கொடுப்பாங்க. அதையும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆஜியும் அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ செந்தில் கால் பண்ணி, "என்ன மீனா நீ பாட்டுக்கு போயிட்ட, சமைக்கலாம் சாப்பிடல, என்ன நீ பாட்டுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கவும், நான் இங்கே வந்தேன், அத்தை வீட்டுக்கு வந்தேன், இங்கேயே நான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் ஆஃபீஸில் போய் பேசுகிறேன், நான் ராஜு கூட வந்துட்டுருக்கேன், ஃபோனை வைங்கன்னு சொல்லி வச்சிடுறாங்க. இதனால செந்திலும் டென்ஷன் ஆகுறாங்க. செந்திலுக்கு வந்து அவ்வளோ பெரிய கடன் இருக்குது. அதுக்காக அவங்க அப்பா கொடுத்த பணத்தை ஒழுங்காக வந்து கடன் கட்ட யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செந்தில் எப்போ தான் திருந்தி மீனாவை புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.